பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிற மாதிரியான விஷயங்களை படத்தில் மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் கூட ப்ராங்க் அப்படிங்கிற பேரில் நம்ம சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக கடந்து போயிடுறோம். ஒரு பெண்ணை பப்ளிக்கில் ரீசனே இல்லாமல் அடிக்கிறது, அவளை பயம்புறுத்துறது, அவளுடைய டெசிஷன் என்னன்னு கூட கேட்காம அவளுடைய விருப்பமே இல்லாமல் அவளை போய் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டு வந்துடுறது. இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்டு, அப்யூஸு, இது எல்லாமே ப்ராங்க் அப்படிங்கிற ஷோ மூலிமா சோஷியல் மீடியாவில் வீடியோஸாக இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இது உமன் டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட். நான் உங்கள் பாரதி. இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஐ லவ் யூ. எனக்கு உங்க பிடிச்சிருக்குங்க. நீங்கள் வேணுங்க, எங்களுக்கு நீங்கள் வேணுங்க, எனக்கு நீங்கள் வேணுங்க. என்னது இது? நிஜமாலுமே இதுக்கு பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? அது எப்படி ஒரு பையனால் பொண்ணுங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ கேவலமாக வீடியோ போட்டுட்டு அதையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கே போகாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்க முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னும் அந்த பையன் சோஷியல் மீடியாவில் பொண்ணுங்களை இந்த மாதிரி யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எனக்கு இதை விட ஒரு ரொம்ப பெரிய கோவம் என்னன்னா, இவன் தான் இவ்வளோ கேவலமாக பொண்ணுங்களை யூஸ் பண்ணி வீடியோ போடுறான்னா அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த வீடியோவுக்கு வந்த லைக்ஸ் மட்டும் 1,00,000 லைக்ஸ். இதில் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது இந்த வீடியோவை பார்க்க அப்படின்னு கெக்க புக்குன்னு சிரிச்சுட்டு கமெண்ட் பண்ணவங்க 200 பேர். அதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எங்களால் இப்படி பண்ண முடியலையே ப்ரோ அப்படின்னு. அவனை பார்த்து அவனை மாதிரியே பண்ணணும்னு நினச்சி கமெண்ட் பண்ணவங்க நிறையா பேர். அப்போது பெண்கள் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியுறாங்க, அவ்வளோ கேவலமாக தெரியுறாங்க. அவங்கள போய் ஈஸியாக அட்வான்டேஜ் எடுத்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. இது எவ்வளோ பெரிய அப்யூஸு, இது எவ்வளோ பெரிய ஹராஸ்மெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஆக்சுவலாக செக்ஷன் 354 AIPC படி அந்த பையனை நம்ம பிடிச்சி ஜெயிலே போடலாம். எனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தானே வந்து அவன் ப்ரொபோஸ் பண்ணான். ஏய் தெரியல, சும்மா ஃபன் பண்றான்னு நினைச்சேன். ஃபன் பண்றானா? ஏய் சீரியஸா நீ எதுக்கு தொட்டு பேசுற? ஆனா இந்த சொசைட்டியோட பார்வையில அங்கிருந்த அந்த பொண்ணு தான் தப்பு. ஏய் அவ சிரிச்சு பேசுறா, அந்த பையனை தொட்டு பேசுறா, அப்போ அந்த பையன் அந்த பொண்ணை தொடதானே செய்வான் அப்படின்னு நிறையா பேருடைய கருத்துக்கள். அப்போது ஒரு பொண்ணு கேஷுவலாக ஒரு பையனை தொட்டு சிரித்து பேசினா நீ ரேப் பண்ணிட்டு போயிடுவியா? இங்கே ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாமல் அவளுடைய கையை தொடுறதே நம்ம தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பையன் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிவிட்டு கேஷுவலாக ஓடி போகிறான். ஆக்சுவலாக இந்த சொசைட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பெண் சிரிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய தப்பு. அதுலேயும் ஒரு பையன் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டா, ஒரு பொண்ணு அந்த பையனை தொட்டு பேசிட்டா அப்படின்னாலே அவள் ஒரு தப்பான பொண்ணு. அவளுக்கு அப்படி தான் நடக்கும். இந்த கண்ணோட்டம் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்குமே இருக்குது. ஏன் அந்த வீடியோவில் அந்த பொண்ணு கூட இருந்த அவளுடைய ஃப்ரெண்டு கிஸ் அடிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒன்று கோவப்பட்டு போய் கத்திருக்கணும், இல்லை அந்த பையனை ஏதாவது சொல்லியிருக்கணும். அப்போ கூட அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ தானே தொட்டு பேசினா அதனால தான் அவன் அப்படி பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது பெண்களுக்கு தெரியாமல் பெண்களுடைய மனசுலேயே ஆணாதிக்க சிந்தனைக்கு நம்ம சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டில் பாதிக்கக்கூடிய பெண்கள் அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியுமா? அவங்க ஒரு புதுசாக ஒரு ஆணை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னாலே அந்த பொண்ணு சிரிக்காது, அந்த பொண்ணு மூஞ்சியை வர்றந்தா வச்சுருக்கும், அந்த பையன்கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்குவா, அவள் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்குவா. ஆனால் உள்ள அவள் அப்படி ஒரு பொண்ணே கிடையாது. அவள் உள்ள ஒரு குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு, நல்லா சிரிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனால் புதுசாக ஒரு ஆணை அவங்க மீட் பண்ண போகும்போது அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு கடுமையான எமோஷன்ஸை வெளிப்படுத்துவா. ஏன் அப்படின்னா, நம்ம எங்கே சிரித்து பேசிட்டோம்னா அந்த பையன் நம்ம மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்குவானோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கும். அதனால் மூஞ்சியை கடுமையாக வச்சுக்கிட்டா நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அந்த பொண்ணுக்குள்ளே நம்மளே விதைச்சிட்றோம். ஒரு பொண்ணோடைய எமோஷன்ஸை கூட இயல்பாக இந்த சொசைட்டியில் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு தப்பான ஒரு வீடியோ வெளியாகுது,
அதில் நடித்தவங்க, அதில் இருக்கிறவங்க, அவங்க பண்ணுறதே ஒரு தப்பு. அதை நம்ம சப்போர்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி விட்டுறது நம்ம செய்கிற பெரிய தப்பு. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. கிஸ் ஆர் ஸ்லாப்? ஸ்லாப். வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படித்தோம்னா அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 1000 times சாட்டிஸ்ஃபேக்ஷன். உனக்கு ஒரு பொண்ணை அடிக்கிறதுல என்ன அவ்வளோ மனநிறைவு வேண்டி கிடக்கு? அவ்வளோ பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காங்க. ஒருத்தவங்களுடைய வலி நமக்கு எப்படி ஒரு நல்ல விஷயமாகும், நமக்கு எப்படி ஒரு குதூகலமான விஷயமாகும்? அப்போது அவ்வளோ வக்கரமான உலகத்தில், அவ்வளோ வக்கரமான சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே வருது. அடுத்ததாக செம்ம ட்விஸ்ட்டுங்க. ஏன்பா நீ இதிலெல்லாம் ட்விஸ்ட் எதிர்பார்க்குற பற்றியா? இன்னொரு கமாண்டு தக்கு மூமெண்ட்டு அப்படின்னு. இந்த பல்பு வாங்குறத நம்ம தக்கு மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். அது யாருக்கும் பாதிக்கப்படாத வகையில் இருந்தால் ஓகே. இவ்வளோ பெரிய வைலன்ஸை நம்ம எப்படி தக்கு மூமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும்? இங்கே நடக்கக்கூடிய வேர்ல்டு வாரு, ஒரு 2 குழுக்கள் இருப்பாங்க, அவங்க 2 பேத்துக்கு நடக்கக்கூடிய சண்டை, அது மூலயமா நடக்கக்கூடிய குண்டு வெடிப்புகள், இது எல்லாமே வைலன்ஸுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் மற்றவங்களுக்கு வலி ஏற்படுற மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வைலன்ஸ் தான், அப்யூஸ் தான், ஹராஸ்மெண்ட் தான். முதல்ல அந்த பையன் கேட்குற கேள்வியே இந்த இடத்துல தப்பு. அது என்ன? கிஸ் ஆர் ஸ்லாப்பு? நீ யார் அவங்களுக்கு முதல்ல ஆப்ஷன் தர்றதுக்கு? ஒரு பெண்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து அவங்கள டெசிஷனே எடுக்க விடாமல் பண்ணிடுவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடாமையும் நீங்கள் பண்ணிடுவீங்க. சம்பந்தமே இல்லாமல் ஒரு பெண்ணை அடிக்கிற மாதிரியான காட்சிகளும் வீடியோஸும் சினிமாவிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி சோஷியல் மீடியா வரைக்கும் வந்து நிற்குது. இதை எல்லாத்தையும் நம்ம ஆதரிக்காமல் இருந்தோம்னாலே இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் வரும். ஏன்னா ஒரு சமூக மாற்றம் உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையாக மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமாக உருவெடுக்குது. ஸோ இந்த மாதிரி பார்வையில் நடக்கக்கூடிய மாற்றம் நிஜ வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.